இட்டாலியன் கிளாசிக் டெசர்ட் பேனகோட்டாவோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ரோஸ் அண்ட் கஸ்டர்ட் ஃப்ளேவரில் நல்லா சில்கி அண்ட் ஸ்மூத்தாக பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அகர் அகர் இல்லைன்னா ஜெலட்டின் அந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து சூடானது ஊற வச்சுருந்த அகரகரை சேர்த்து நல்லா கரைஞ்சது ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மிக்ஸ் சேர்த்துக்கோங்க. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ் அந்த மாதிரி க்ராஸாக வச்சுட்டு அதில் பாதி அளவுக்கு ஜெல்லி மிக்ஸை சேர்த்துட்டு மினிமம் ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க, செட் ஆகிடும். இப்போ கஸ்டர்ட் மிக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு பாலில் 3 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஜெல்லி நல்லா செட் ஆனதுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸையும் இதில் சேர்த்துட்டு 4 to 5 ஹார்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு இந்த கஸ்டர்டையும் ஜெல்லியும் சேர்த்து எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சதுமே மெல்ட் ஆகிடும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அப்கமிங் ரெசிபிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.